நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் செல்வதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போறோம். அதாவது சிங்கப்பூர்ல வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் பாசஸ் இருக்கு. ஒவ்வொரு பாஸுக்கும் வந்து எவ்வளவு அமௌண்ட் கட்டிட்டு போறது பெட்டர் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? ஏஜென்ட் வந்து ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் நான் சொல்ல போறது கிடையாது. ஸோ நார்மலா வந்துட்டு இப்போ மார்க்கெட் பிரைஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெங்காயம் இப்போ இன்னைக்கு இவ்வளவுதான் போகுது, தக்காளி இவ்வளவுதான் போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஏஜென்ட் வந்து இவ்வளவுதான் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கணிப்பு இருக்குல்ல. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்பயுமே வந்துட்டு இந்த சிங்கப்பூருக்கு போறதுக்கு பாஸ்க்கு இந்த வேலைக்கு மட்டும் பர்மிட்டை பொறுத்து அமௌண்ட்டு, ஆனால் அவங்க சொல்றதான் அமௌண்ட்டாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எஸ்பாஸ் இபாஸுக்கு 8 லட்சம் 9 லட்சம் வரைக்கும் கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வேலைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் போய் தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோலாம் அமௌண்ட் வாங்குறாங்களா அப்படிங்கிறத கமெண்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுற அந்த ஏஜென்ட் ஃபீஸ்லாம் யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஏஜென்ட்டுக்கு தாங்க போகுது. எதுவுமே கம்பெனி வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? கம்பெனியெல்லாம் அமௌண்ட் வந்து வாங்கிக்க மாட்டாங்க. அப்படின்னா யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்ட் தான் போகுது. ஏஜென்ட்னா டைரக்ட் ஏஜென்சி இருப்பாங்க, சப் ஏஜென்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறப்ப அமௌண்ட் அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா? சிங்கப்பூரில் வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிங்கப்பூர் ஏஜென்சிக்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஆள் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா, சிங்கப்பூர் ஏஜென்சி இங்கே கேட்கும், இவங்க வந்து இங்கே அந்த ஏரியாவில் லோக்கல் ஏஜென்ட் சப் ஏஜென்ட்கிட்ட கேட்பாங்க. இப்படியே மாறி மாறி வரையில அமௌண்ட் அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் இப்போ நான் அந்த வீடியோ 2024 9வது மாதம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்துட்டு என்ன ப்ரைஸ் வந்து இது ஓகேங்க இந்த பாஸுக்கு அப்படின்ற மாதிரி அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கப்பூரில் எம்ஓஎம்மோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமே வந்து நீங்கள் 2 மாத சேலரிக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எம்ஓஎம்மோட ரூல்ஸ். ஓகேங்களா? ஏஜென்ட் ஃபீஸா உங்களோட சேலரி எவ்வளவோ அது 2 மாத சேலரி அந்த மாதிரி வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏஜென்ட்டோட ரூல்ஸு. இதை ப்ராப்பராக எதில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ்மேட் பர்மிட்டில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹவுஸ்மேட் பர்மிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு சில ஏஜென்ட்டுகள் காசு வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் வந்து ப்ராப்பராக மோஸ்ட்லி வந்துட்டு ஹவுஸ்மேட் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாத சேலரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற, அதாவது பணமே வாங்காமல் டிக்கெட் மட்டும் போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில நல்ல குடும்பம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டே அவங்களே போட்டுருவாங்க, அவங்களே போட்டு எடுத்துக்குவாங்க, 2 மாத சேலரி ஏஜென்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டாக பண்ணுறவங்க வந்து ஹவுஸ்மேட்டில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றபடி வந்து வேறு எதுலையாவது ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒவ்வொரு பாஸுக்கும் வாங்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே சிங்கப்பூருக்கு நம்ம போக முடியும். அதுக்கெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கம்பெனி டைரக்ட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லோட உங்கள் நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்கள் சிங்கப்பூர் வந்து போக முடியும். இது மாதிரி ஃப்ரீயாகவே நம்ம ஒரு 2-3 பேரை இறக்கி விட்ருக்கோம் சிங்கப்பூர். அதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஹச்ஆர் டைரெக்டாக கேட்குறப்ப நான் ஃப்ரீயாகவே வந்து இறக்கி விட்டுருவேன். ஸோ ₹1 கூட காசு இல்லாமல் டிக்கெட் மட்டும் போயிட்டு போக முடியும். முடியாதுன்னு கிடையாது, ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ரொம்ப. ஏன்னா இப்போ ஃப்ரெண்டு யாராவது இறக்கி விட்றாங்க, இப்போ நானே யாராவது இறக்கி விட்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கம்பெனியை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். நான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேனான்னு தெரியாது. இதே இது ஏஜென்சியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பராக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மூவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கம்பெனியுமே மோஸ்ட்லி ஏஜென்சி இதில் தான் வந்து ஆள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரீங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ வந்து ஃப்ரீயாக அதிகமாக போக முடியாது, பட் உங்களுக்கு லக் இருந்துச்சு, நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா உங்களால் போக முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ். டிஇபி பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம்னா 1 லட்சத்துலேருந்து 1,50,000த்துக்குள்ளார நீங்கள் கட்டலாம். ஓகேங்களா? வாங்கலாம் கிடையாது, 1 லட்சத்துலேருந்து 1,50,000த்துக்குள்ளார வந்து கட்டலாம். ஏஜென்ட் வந்து அவ்வளோதான் வாங்கணும். ஆனால் ஏஜென்ட் வைக்கிறதா 1,80,000 2 லட்சம் கூட வைக்கிறாங்க. அப்போ சொல்கிற எல்லா அமௌண்ட்டுமே வந்துட்டு நான் எவ்வளோ வந்து இதுக்குள்ளாரனா ஓகேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வாங்குகிற சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி பாஸ் இருக்குது, இவ்வளோ சம்பளம், தங்குற இடம், ரூம், சாப்பாடு, இதெல்லாம் வந்து சாப்பாடு உங்களுக்கு, தங்குற இடம் வந்து கம்பெனியை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து செலவெல்லாம் எழுதுங்க. ஓகேங்களா? எவ்வளோ செலவாகும்னா, தங்குற இடம் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க, சாப்பாடுனா மாதம் ஒரு $150 $200 செலவாகும். இல்லை தங்குற இடமும் நீங்கன்னா தங்குற இடம் வந்து ஷேரிங்காக போட்டிங்க அப்படின்னாவே $400 கிட்ட வரும். மினிமமே $400, மேக்ஸிமம் $700 வரைக்கும் கூட வரும். ஓகேங்களா? ஸோ ஷேரிங்காக கொடுக்குறாங்களா இல்லை எப்படி வருது அதெல்லாம் கணக்கு போட்டு மீதி எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியாது, அதாவது வீட்டுக்கு எவ்வளோ மாதம் அனுப்ப முடியுங்கிறத கணக்கு பண்ணி அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வர்ற கடனை அடைக்க முடியும், அதாவது அவங்க சொல்கிற அமௌண்ட்டை உங்களால் கட்டிட முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் போங்க. இல்லைன்னா அந்த வேலைக்கு போகாதீங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? வேணாம், இந்த வேலை வேணாம், அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள், இல்லைனா என்ன ரீசனோ இப்போ இதெல்லாம் போக எனக்கு மாதம் இவ்வளோ தான் மீதி இருக்கும், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், அதாவது உங்களுக்கு கட்டுற காசே ஏஜென்ட் ஃபீஸே வந்து நான் 1 வருஷத்துக்கு மேலே வந்து நான் ஒர்க் பண்ணால் தான் முடியும் அப்படின்னா எனக்கு எந்த ப்ராஃபிட்டு மேலே எதுக்கு நான் போகணும். ஸோ வந்து
அமௌண்ட் கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா சம்பளம் கூட இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாதம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சேலரி வந்து $2500 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு $6000 $7000 வருதுன்னு வச்சுங்க. அப்போ உங்கள் செலவெல்லாம் போக மாதம் ஒரு $1000 கூட நீங்கள் சேவ் பண்ணால் கூட 7 மாதத்தில் வந்து நீங்கள் அந்த கடனை அடைச்சிடலாம், தாராளமாக நம்பி போகலாம். ஓகேங்களா? அதே இது உங்களுக்கு வந்து சேலரி வந்து வெறும் 1200 தான். நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட $7000 $8000 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் செலவெல்லாம் போக 500 நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த $7000 வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அந்த கடனை அடைக்க முடியும்? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த வேலைக்கு போகலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இருந்தாலும் அந்த மார்க்கெட் ப்ரைஸை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? டிஇபி பாஸுக்கு அதிகபட்சமே 150 தான். அதுக்கு மேலே யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை 150க்கு மேலே கேட்குறாங்க அப்படின்னா ரூமு சாப்பாடு ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டுமே ஃப்ரீயாக இருந்தால் அந்த 150க்கு மேலே ஒரு 180 வரைக்கும் போகலான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிப்யார்ட் பர்மிட்டு. ஷிப்யார்ட் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளார இருந்தால் மட்டும் போங்க, அதுக்கு மேலே போக வேணாம். ஓகேங்களா? ஷிப்யார்ட் பர்மிட்லேயும் அதுலேயும் 1 வருஷ பர்மிட் 2 வருஷ பர்மிட் அது மாதிரி இருக்குது. 2 வருஷ பர்மிட் அப்படின்னாவே நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஷிப்யார்ட் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ஷிப்யார்ட் பர்மிட்டும் பிசிஎம் பர்மிட்டும் ரூம் வந்து சில கம்பெனி வந்து ரூமுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க, சில கம்பெனி ரூமுக்கு பிடிப்பாங்க. அதுக்கு எவ்வளோ டிடக்ஷன் பண்ணுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ 1 to 2 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஷிப்யார்ட் பர்மிட்டில் போங்க. பிசிஎம் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருந்துச்சுன்னா போகலாம். பிசிஎம் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கலாம். நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா கம்பெனி வந்து உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியும். ஸோ ஆனால் நீங்கள் கண்டிப்பாக லெட்டர் கொடுப்பாங்க, டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒரு சில ஏஜென்ட்டுகள் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் டெஸ்ட் அடிக்க வச்சிருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அப்போதைக்கு தான். போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வேலை பிடிச்சி நீங்கள் ஒழுங்காக வேலை பார்த்து கம்பெனி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் வந்து டெஸ்ட் அடிக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் இந்த டெஸ்ட் அடிக்கணுங்கிறதுக்காகவே 1 லட்சம் 2 லட்சம் கூட கேட்குறாங்க அப்படின்னா அதை கொடுத்து போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ பிசிஎம் பர்மிட் என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் கட்டி போங்க. கம்பெனி டெஸ்ட் அடிக்க வச்சாங்க, நான் டெஸ்ட் அடிச்சிட்டேன்னா வேணால் நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன்ட்டு வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ 3 லட்சத்துக்குள்ளார அப்படின்னா பிசிஎம் பர்மிட் ஓகே. ஒரு சில பேர் 3.5 4 லட்சம் கூட கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்கிறது. நீங்கள் வந்து இந்தியாவிலே டெஸ்ட் அடித்து போகிற மாதிரி அப்படின்னா வந்துட்டு அவங்க சொல்கிறது தான் ரேட்டாக இருக்குது. எவ்வளோ ரேட்டு வேணாலும் பசங்க கொடுக்க தயாராக இருந்தாலுமே கோட்டா கிடையாது. ஸோ வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெஸ்ட் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி போட்டு தரதோடு சேர்ந்து 5.5 லட்சம் வரைக்குமே கேட்குறாங்க. 5 to 5.5 லட்சம் வரைக்குமே கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கோட்டாவே இல்லாததுனால ரொம்ப காம்படிஷன் இருக்கிறதுனாலையும் அவங்க சொல்கிறது தான் ரேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு டெஸ்ட் அடிக்கிறதுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பணத்தை கட்டி தாராளமாக அடிக்கலாம். பெஸ்ட்டு தான். டெஸ்ட் அடித்து போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷ பர்மிட்டு கிட்டத்தட்ட எஸ்பாஸுக்கு ஈக்குவலான பர்மிட் தான். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்குமே நீங்கள் கட்டலாம். ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட்டுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட எஸ்பாஸ் மாதிரி அது 2 வருஷ பர்மிட்டு, சேலரியும் கிட்டத்தட்ட எஸ்பாஸுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி சேலரியை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் கட்டலாம் அமௌண்ட். ஓகேங்களா? அடுத்தது எஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் 4 to 5 லட்சம். ஓகேங்களா? அதிகபட்சம் போனால் ஒரு 5.5 லட்சத்துக்கு மேலே தயவுசெய்து கட்ட வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா எஸ்பாஸில் வந்து மோஸ்ட்லி சேலரி அதிகமாக கொடுக்குறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. ரொம்ப ரேராக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை கட்டி போகாதீங்க. ஏன்னா ரூமு நீங்கள் வெளியில் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை சாப்பாடு வந்து நீங்கள் வெளியில் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அமௌண்ட் அதிலே பாதி அமௌண்ட் போயிடும். நீங்கள் சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எஸ்பாஸில் போய் இவ்வளோ அமௌண்ட் கட்டி போகிறவங்க வந்து ஒரு பிசிஎம் பர்மிட்டில் இருக்கவங்களும் 2 பேரும் ஈக்குவலாக ஒரே அமௌண்ட் தான் வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிசிஎம் பர்மிட்டில் போகிறவங்க ரூமு கம்பெனியை கொடுத்துரும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க ரூமு எல்லா செலவும் போச்சு அப்படின்னா பெருசாக ஒன்றும் சேவிங்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப அதிகமான தொகையை கட்டி போக வேண்டாம். அடுத்தது இபாஸை பொறுத்த வரைக்கும் 4.5 to 6 லட்சம் வரைக்கும் கட்டலாங்க. அதுக்கு மேலே கட்டக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் ப்ரைஸ். ஒரு சிலர் 9 லட்சம் வரைக்கும்லாம் கேட்குறாங்க. 9 லட்சம்லாம் இருந்துச்சு உங்கள்கிட்ட அப்படின்னா தயவுசெய்து இந்தியாவிலே ஏதாவது ஒரு பெட்டி கடையை போட்டு பொழைச்சிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோ பணம்லாம் கட்டி எந்த வேலைக்குமே போகாதீங்க. அது வந்து கலெக்டர் வேலையாகவே இருந்தாலுமே அவ்வளோ பணம்லாம் கட்டி தயவுசெய்து போக வேண்டாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஒரு சில பேர்லாம் வந்து அதிகமான தொகையை அட்வான்ஸாக கட்டுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொன்னாலுமே ரொம்ப கம்மியாக சொன்னாலும் இல்லை ஃப்ரீ வேலைன்னு சொன்னால் கூட அட்வான்ஸ் அதிகமாக கட்டாதீங்க. டியூ வந்து அங்கே போய் மாதம் கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் யாரையுமே இறக்க மாட்டாங்க. ஸோ அதையும் நம்பி பெரிய தொகையெல்லாம் பணமாக கட்டாதீங்க. ஐபி விசா உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அதிகபட்சம் நீங்கள் முன்பணம் கட்டுறது அப்படின்னா 10,000க்கு மேலே கட்டாதீங்க. உங்களுக்கு ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஐபி ஒன்று அப்ளை பண்ணிட்டாலும் கொஞ்சம் சேர்த்து அமௌண்ட் கட்டலாம். எம்ஓஎம் வெப்சைட்டில் நீங்களே போய் உங்கள் ஃபோனில் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்து அது பெண்டிங்னு வந்துச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அமௌண்ட் வந்து அதிகமான தொகையை முன்பணமாகவும் கட்டாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா சேலரியை
கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது எல்லாத்தையும் இந்த வீடியோ இன்னொரு தடவையும் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பணம் கட்டி வாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ இந்த பாஸில் வந்து எவ்வளோ பணம் கட்டி போகிறோன்னு சொன்னோம்ல, இதே பாஸில் வந்து சம்பளம் எவ்வளோ வரும்ன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்கு வீடியோ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கும் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதாவது என்னென்ன பாஸுக்கு எவ்வளோ சம்பளம் தர்றாங்க அப்படிங்கிறது. அதாவது MOMல சொல்லியிருக்க சம்பளம்ன்றது ஒன்று இருக்குது. ஆனால் எந்த கம்பெனியுமே அதை ஃபாலோ பண்ணுதான்னு கேட்டால் 100க்கு 1 கம்பெனி தான் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்பாஸுக்கு வந்து சேலரி இப்போ இந்த செப்டம்பரில் கூட புது அப்டேட் வந்துச்சு. அதை கூட நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா பாஸில் இருக்கவங்களும் நம்மளோட பேசுவாங்க, நம்மளோட டச்சில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறப்ப அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியல. ஸோ அதை வச்சு நான் எவ்வளோ சம்பளம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பார்த்தேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.